our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 46 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரட்சிப்பு சம்பாதிக்க கூடியதல்ல, அது இரக்கத்தின் மூலம் பெறப்படுவதாகும். இயேசு என்ற நாமத்திற்கு மாத்திரமே ரட்சிக்கும் வல்லமையுண்டு. இந்த ஆண்டின் இறுதி நாட்களை நெருங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டை திரும்பி பார்த்து தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்தவற்றை அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவரது தயையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருப்போம். நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனுடைய பிள்ளையாகிய சீயோனின் பங்காகிய உங்களை அவர் நினைத்து இரட்சிப்பை வாக்கு பண்ணுகிறார். தொடர்ந்து பாவத்தோடும் மேற்கொள்ள இயலாத பழக்கங்களோடும் போராடி கொண்டிருப்பீர்களானால் திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் மறுரூபமாக்கும் வல்லமையானது உங்களை பாவத்தின் ருசியிலிருந்து விடுதலையாக்கும் என்று விசுவாசியுங்கள். ரட்சிப்பு என்பது என்ன? சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு அருளும் ஜீவனுக்குள் கொண்டு வரப்படுவதே ரட்சிப்பு ஆகும். இதற்காகவே ஆண்டவர் இயேசு சிலுவையில் கிரயத்தை செலுத்தினார். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் தியாகம் செய்து மன்னிப்புக்காக மன்றாடினார். இன்று இயேசுவின் நாமத்தை கூறி கூப்பிட்டு, ஆண்டவரே, எனக்காக நீர் சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று நீங்கள் சொல்லும்போது அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். உங்கள் பாவங்களை கழுவி பாவத்தினால் வந்த சாபங்களை அகற்றி தமது ஜீவனையும் தமது இரட்சிப்பையும் உங்களுக்கு அருளுவார். இப்படியாக பாவ பழக்கங்கள், எண்ணங்கள் மற்றும் செய்கைகளிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையாகும்படி மறுரூபப்படுத்துவார். முக்கியமாக இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். இதுவே சீயோன். தேவன் வாசம் பண்ணும் இடமே சீயோன். அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணி அதை சீயோனாக மாற்றுவார். இயேசுவே இரட்சகர். நம்மை பாவத்திலிருந்து இரட்சிக்கிறவர் என்பதே இயேசு என்ற பெயரின் அர்த்தமாகும். இயேசு என்பதை தவிர வேறு எந்த நாமமும் பூமியில் மக்களை இரட்சிக்கும்படி கொடுக்கப்படவில்லை. இயேசு என்ற நாமத்தினால் மாத்திரமே, இயேசுவால் மாத்திரமே நாம் பாவத்திலிருந்து விடுபட இரட்சிக்கப்பட முடியும். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி இரட்சித்தார். அவரது இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இந்த
இன்றும் நீங்கள் அவரிடம் திரும்பி, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று கூறலாம். நாம் யாவரும் பரிபூரணரல்ல. எந்த நேரமும் இயேசுவின் மூலமாய் அவருடைய கிருபாசனத்திற்கு அண்டையில் நம்மால் செல்ல இயலும். நாம் தேவனிடம் விசுவாசத்தோடு வரும்போது நம்மை அழிந்து போக அனுமதிக்காமல் நம் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை அளிக்கும் அளவுக்கு நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர் நம்மை நியாயம் தீர்க்கவோ கண்டிக்கவோ தூர எரிந்து போடவோ மாட்டார். அவர் இரக்கமாய் இருப்பார். நம் பாவங்களை அகற்றுவார். நம்மை மன்னிப்பார். தேவனுடைய அன்புக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள். இயேசுவே, நான் உன்னை ரட்சிக்க வந்தேன் என்று கூறுகிறார். இயேசு ஒரு முறை அவரை பார்க்க விரும்பிய குள்ளமாக இருந்ததினால் மரத்தில் மறைந்திருந்த பாவியை தேடி சென்றார். அவன் அங்கே இருப்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இயேசு அவனை கண்டுபிடித்தார். அவன் பெயர் சகேயு. அவர்கள் அதற்கு முன்பு ஒருமுறை கூட சந்தித்திராவிட்டாலும் இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் எவ்வளவு அதிர்ச்சி அடைந்திருப்பான் பாருங்கள். தேவன் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். அவன் பரிதானம் வாங்கியதாலும் மக்களை துன்புறுத்தியதாலும் மற்றவர்கள் அவனை பாவி 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 என்று அழைத்தனர். ஆனால் இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்து, இன்று நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று கூறினார். சகேயு அவரை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்களும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் இயேசுவை சந்தோஷத்துடன் உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியும். அவர் உங்களுக்கு இரட்சிப்பையும் தமது மகிமையையும் அளிப்பார். அடிமைத்தனங்களை, பாவ பழக்கங்களை, விசுவாசத்தோடு தள்ளிவிடும் ஊக்கத்தை இன்று தேவன் உங்களுக்கு அளிக்கட்டும். தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்கள் அர்ப்பணிப்பை கனப்படுத்துவார். தமது சுத்திகரிக்கும் இரத்தத்தினால் உங்களை கழுவி இரட்சணிய சந்தோஷத்தை உங்களுக்கு அருளுவார். அப்போது இருதயம் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் உங்களால் தேவனுக்கென்று ஓட முடியும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பு வரும்போது அவர் தமது பரிசுத்தத்தையும் மகிமையையும் தருவார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் தாமே இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இரட்சிப்பையும் மகிமையையும் குறித்து அன்போடு நீர் அளித்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாவ பழக்கங்களும் இச்சையான எண்ணங்களும் பொறாமையும் குறைபாடுகளும் நிறைந்த என் இருதயத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, தயவாய் என்னை கழுவியருளும். உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை என் மீது ஊற்றி என்னை கழுவி புதிதாக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும். புதிதான ஜீவனை சிருஷ்டியும். சுத்தமான ஜீவியத்தை தாரும். என் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு அருளி செய்யும். எப்போதும் என்னோடு இருந்து என் வாழ்க்கையை ஆசிர்வதித்தருளும். எனக்காக நீர் சிந்திய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும். எல்லா பாவ பழக்கங்கள், எண்ணங்கள் மற்றும் செய்கைகளிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். உம்முடைய பிள்ளையாகும்படி என்னை மறுரூபப்படுத்தும். நான் பரிபூரணமானவள் அல்ல. இரக்கம் எனக்கு தேவை என்று அறிக்கை பண்ணுகிறேன். என் கிரியைகளினால் அல்லாமல் உமது கிருபையால் என்னை இரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தயவாய் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இன்றைக்கு என்னை கழுவி சுத்திகரியும். என்னை பெயர் சொல்லி அழைக்கிறதற்காகவும் நேசிக்கிறதற்காகவும் உமக்கு நன்றி. தயவாய் என் உள்ளத்திற்குள் வந்து சந்தோஷத்தால் என்னை நிரப்பும். இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு அருளி செய்து உமது பரிசுத்தத்தை எனக்கு அணிவித்தருளும். என் கடந்த காலத்தை காட்டிலும்
இரக்கம் உரக்க பேசுவதாக. நீர் அருளும் நித்திய ஜீவனாகிய ஈவை இன்றைக்கு ஆவலுள்ள இருதயத்துடன் பெற்றுக்கொள்கிறேன். இன்று நான் கையிட்டு செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையட்டும். உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பும். என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அமைதி நிலவட்டும். உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்திப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.